வணக்கம். கேவ் ஆஃப் த எல்லோ டாக் அப்படின்னு ஒரு மங்கோலிய படம். இந்த படத்தினுடைய தீம் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஒரு பெண் விளையாட போகும்போது ஒரு குகையில் வந்து ஒரு நாய் இருக்குது, ஜொக்கர் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு அந்த டாகை அவள் கூட்டிகிட்டு வரா வீட்டுக்கு. இவங்க வந்து என்னென்னாக்க ஒரு ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த ஆடுகளை வந்து விற்பனை பண்ணி வாழ்கிறவங்க ஒரே இடத்துல தங்க மாட்டாங்க. அவங்க வந்து அப்பப்போ எங்கே, ஏன்னா ஆடு மாடு அந்த அந்த காலத்தில் எப்படின்னாக்க இந்த கிரேசிங் கம்யூனிட்டியே உலகத்தில் எப்படி செயல்பட்டதுன்னா, எந்த இடத்துல பசுமை இருக்குதோ அந்த இடத்துல தான் வாழ்வாங்க. அடுத்த முறை அவங்க சாமானங்களோட அப்படியே வேறு இடத்துக்கு மாட்டு வண்டியில் அப்படியே பயணம் பண்ணி போயிடுவாங்க. அந்த இடத்துல மறுபடியும் செட்டில் ஆவாங்க. குஜர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி அந்த மாதிரி தான் நார்த்தில் இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் இவங்களும். இந்த நாயை கூட்டிகிட்டு வந்தோன்னே முதல்ல இருந்தே இவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. இந்த பொண்ணுக்கு ஒரு தம்பி, சின்ன பையன். இவங்க அப்பாவுக்கு வந்து இந்த நாயை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவருக்கு என்ன, இது ஒரு பாரம். அங்கே என்னென்னா நிறைய ஓநாய்கள் இருக்குது. இந்த ஓநாய்கள் வந்து அடிக்கடி என்ன பண்ணோன்னா வந்து ஆடுகளை வந்து கொன்னுரும், சாப்பிட்ரும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆட்டு தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நகரத்தில் விற்றுட்டு வருவார். அப்போ நஷ்டம் தானே. ஆடு இருந்தால் தான் அதிக பணம் கிடைக்கும், தோலை விற்றா என்ன கிடைக்கும். அதனால் அவர் சொல்லுவார், இது வேணவே வேணாம், இங்கே வந்து நிறைய ஓனாய் இருக்குது, இதை எதுக்கு இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணும், இங்கேயோ போகும், வாக்கிங் மாதிரி போகும், கோச்சிட்டு போகும். அப்போ வந்து என்ன ஆகுதுனாக்க திரும்பி வராது. அப்போ இவங்க அம்மா தேடிட்டு போவாள். ஒரு வயசான மூதாட்டி வீட்டில் அந்த பெண் இருக்கும். அவள் வந்து இந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அவள் ஒரு கதை சொல்லுவாள். இந்த மாதிரி தான் வீட்டில் ஒரு மகன் நல்லா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் என்ன பண்ணானாக்க ஒரு நாயை கொண்டு போய், ஒரு மஞ்சள் நிற நாயை வந்து ஒரு குகையில் விட்டுட்டு அடைச்சிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லும். இந்த பொண்ணுக்கு என்ன இதுன்னா, அந்த நாய் தான் இது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறா இவன். ஸோ அவங்க அம்மா பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த குடும்பம் முழுக்க வேறு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஓநாய்கள் நிறையா இருக்குது. ரெண்டாவது பிரச்சனை என்னன்னாக்க, இந்த இடத்துல இருக்கிற அந்த பாஸ்டர்ஸ் இருக்கே, மேய்ச்சல் நிலம், அது குறைஞ்சி போச்சு. இதனால் வேறு இடத்துக்கு போகணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லா சாமானத்தையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு எல்லா ஆடுகளையும் இன்னொரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு இந்த நாயை என்ன பண்ணுறாங்கன்னா, அது கூடயே வரக்கூடாதுங்கிறதுக்கு ஜோக்கரை வந்து ஒரு கொம்பில் கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டுட்டு இவங்க கிளம்புறாங்க. வண்டியில் வந்து இவங்க அப்பா அம்மா 2 பேரும், பின்னாடி வண்டியில் வந்து இந்த பையங்க இவங்க போகிறாங்க. இப்போ வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த பையனை வந்து இந்த பொண்ணு பார்த்துக்கணும். ஏன்னா பொண்ணு பெருசு, அதனால் பையனை பார்த்துக்கணும். இந்த பொண்ணும் அந்த நாயவே பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு பையனை விட்டுருது. அந்த பையன் என்ன பண்ணுறான், வண்டி ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறான். கொஞ்சம் தூரம் போனவுடனே எங்கே பையன் அப்படின்னு பார்த்தா பையனை காணும். இவன் நாயினுடைய கவலையில் தம்பியை விட்டுறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மறுபடியும் வண்டியை திருப்பிக்கிட்டு வராங்க. திருப்பிட்டு வந்தால் இந்த கழுகுகள் இருக்கு இல்லையா, அந்த கழுகுகள் கூட்டம், அந்த வல்ச்சர்ஸ் கூட்டம், அது ஒன்று நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் விளையாட போகிறவன் தண்ணியில் இறங்க போகிறான். இந்த பையனை பார்த்தோன்னே அந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா, வந்து எப்படியாவது இந்த பையனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது, இதுவரைக்கும் அந்த கம்பில் கட்டப்பட்ட அந்த நாய் ஜாக்கர் வந்து பேசாமல் இருந்தது. இந்த பையனை ஆம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்ச உடனே கயித்தை அவுத்துக்கிட்டு போய் அந்த குறைச்சி அதுங்கெல்லாம் துரத்தி விட்டுட்டு அந்த பையனை காப்பாற்றுது. இப்போ அப்பா அம்மா வந்து அந்த பையனை நல்லபடியாக எடுத்துக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஜாக்கர்னுடைய அருமை தெரியுது. இதோட அந்த படம் முடியுது. நாம் வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்னென்னா, டெய்லி சாப்பாடு போடுறோம் ஒருத்தருக்கு, ஒரு நாள் சாப்பாடு போடலன்னா அவன் திட்டுறான். எப்போக்காவது ஒரு நாளைக்கு ஒரு பிஸ்கட் போடுறோம், ஆனால் அந்த நாய் எப்போவுமே நம்மக்கிட்ட வாலாட்டிக்கிட்டு பின்னாடியே வருது. இது ஒரு பெரிய அதிசயம் இல்லை? பார்த்திங்கன்னா, விலங்குகளுக்கு எவ்வளோ ஒரு நன்றி உணர்வு. அந்த ஜாக்கரை வந்து இவ்வளவு கர்ஸ் பண்ணாங்க, ஆனால் அந்த ஜாக்கர் தான் வந்து இந்த பையனை காப்பாற்றுது. அவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தது. இது நாள் வரைக்கும் நம்மளை வளர்த்துனவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னு கயித்தை அவுத்துக்கிட்டு போய் காப்பாற்று. இதை பல நேரங்களில் பார்க்கலாம். நீங்கள் எஜமானருக்காக உயிரை கொடுக்குற பல நாய்களை பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மனிதனிடம் இருக்கிற நன்றி உணர்வை விட
விலங்குகளிடம் இருக்கிற நன்றி உணர்வு ரொம்ப அதிகம். பல நாய்கள் வந்து வீடு மாற்றினா கூட அந்த பழைய வீட்டை விட்டு வராது. அதுக்கு ஒரு டெரிட்டரி கான்ஷியஸ்னஸ் உண்டு. நீங்கள் எவ்வளவு தான் சரி, ஒரு நாய் ஒரு ஏழைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல விவரம் தெரிஞ்ச நாயை அவன் வந்து ஒரு பெரிய பணக்காரருக்கு விற்கிறான்னு வச்சுக்கோங்க, நல்லா வளர்ந்த நாய் ஒரு பணக்காரருக்கு விற்கிறான். அந்த நாய் போய் பரவாயில்ல நம்ம பணக்காரர் வீட்டுக்கு வந்துட்டோன்னு செட்டில் ஆயிருமா? அதே ஊரில் இருந்துச்சுன்னா அடுத்த நிமிஷமே அங்கேருந்து ஓடி இங்கே வந்துடும். அதுக்கு பணம் முக்கியம் கிடையாது, எஜமானம் தான் முக்கியம். என் எஜமானன் ஏழையாக இருந்தாலும் அவன் ஏன் எஜமானன், அவனுக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும். பணம் அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே செட்டில் ஆக முடியுமா அப்படிங்கிறத நாய் கற்றுத்தருது. நாய்களிடமிருந்தும் மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவை நிறைய இருக்கிறது. எனவே நன்றியும் விசுவாசமும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே தெய்வீகமும் இருக்கிறது என்பதுதான் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிற பாடம். நன்றி, வணக்கம்.